ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ். கற்பு இத பாரு, நம்ம அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் கிடையாது. பார்த்து இருந்துக்க. உன்னை பார்த்தா பாவமாவும் இருக்கு. அப்ப படுத்துக்கிறியா? ஐயோ, நான் அதை சொல்லல. நீ ஏன் ஒருத்தரை கட்டிக்க கூடாது? நீ கட்டிக்கிறியா? என்னது எம்எல்ஏ கண்ணா இருக்க? என் பொண்டாட்டிய நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்பவும் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு போய் துரோகம் பண்ணலாமா? ஆமா, நீ இப்படி கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி சிரிக்கிற? ஏண்டே இப்படி கெட்டு போயிட்டேன்னுதான் எல்லாரும் கேட்டிருக்காங்க. நீ கெட்டு போனதுக்கு என்ன காரணம்னு எவனுமே கேட்டதில்ல. சொல்றேன். நீ ஒரு பயல விரும்புறேன்னு தெரிஞ்சு விசாரிச்சேன். அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் வெறும் பையன். 3 வருஷமா ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு அலையறான். அதுல பாக்கெட் வேற இல்ல. அப்புறம் பணம் எப்படி வைப்பான்? நமக்கும் அவனுக்கு எந்த விதத்திலும் ஒத்து வராது. அவனை மறந்துரு. அது அவ்வளவு சுலபமா முடியாதுப்பா. ஆமா, இது ஒண்ணு நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பீங்களே. அவரும் நானும் உயிருக்கு உயிரா பழகிட்டு இருக்கோம். பெரிய பழக்கம். கல்யாணம் பண்ணி குழந்தை பத்ததுக்கு அப்புறமே பொண்டாட்டி யாரும் தெரியலங்கிறான். ஒரு நாள் பழகினதுக்கு அப்புறம் உனக்கு புருஷன் ஆயிடுவான். அவன் ஆயிட்டாருப்பா. ரொம்ப சந்தோஷம். ஆமாப்பா, நான் தாயாயிட்டேன். தாயானா என்ன? ஒரு லேடி டாக்டர் பார்த்து அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டா போகுது. அவளுக்கா? உனக்கு? ஏன்பா, ஒரு பொண்ணோட கற்பு அவ்வளவு சாதாரணமா போச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் கற்பும் 40 வாட் பல்பும் ஒண்ணுதான். எனக்கு வாழ்வு கொடுங்கப்பா. என்ன ரேடியோ வாழ்வா? இந்த பார், எனக்கு பணமும் அந்தஸ்து தான் முக்கியம். உனக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும். பேசாம உள்ள போ. உடனே ஒரு லேடி டாக்டரை பார்த்து அவள. ஐயோ, இப்படி ஒரு அப்பனா? பெண்ணோட பெண்மைய பெருசா நினைக்க வேண்டிய அப்பாவே இப்படி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன? ஆமா, உன்னை காதலிச்சானே அவன் என்ன? எங்க காதல எங்க அப்பா கிட்ட அடமான வச்சுட்டு 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டா. உன்ன மாதிரி காதலுக்காகவே வாழற ஒரு காதலன் கிடைச்சிருக்கணும். இல்ல மகளுக்காகவே வாழற ஒரு அப்பனாவது கிடைச்சிருக்கணும். எனக்கு ரெண்டுமே கிடைக்கல. அந்த கசப்புக்களை மறக்கத்தான் இந்த விஷத்தை முழுங்குறேன். எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு. மாலாவை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் சார், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஏங்க, பொண்ணை காப்பாத்துறதுக்கு வழி சொல்ல சொன்னா இவரை கொல்றதுக்கு வழி சொல்றீங்களா? என் கண்ணு, என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம். கொஞ்சத்துக்கு கையட்டல, கிட்ட வாய. யாரையா போன் ஆட்டுறது? ஹலோ, நான் தான் ராமநாத முட்டி. ராமநாதன் செட்டி. என்ன விஷயம்? இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு போரூர் ஏரிக்கரைக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தோட வரணும். நோட்டாவா சில்லறையாவா? எப்படியோ அப்படி. நீயே மாத்திக்கிறீங்கயா? யோ, என்ன எல்லாம் மடையன்னு நினைச்சியா? என் பொண்ணு உன்கிட்ட தான் இருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் வேணுமா? உன்னைய பேச சொல்றேன், கேளு. சொல்லியா? நான் தான் டாடி மாலா பேசுறேன். என்ன கடத்திட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தீங்க டாடி. ஐயோ, நம்ம பொண்ணு தாண்டி பேசுறா. எனக்கு மட்டும் புருஷ சண்டை தெரிஞ்சா உன்னை குத்துன்னு குத்தி. ஆமா, இங்கதான் குத்துவீங்க. வேற எங்க குத்த சொல்ற? அங்க போய் குத்துங்களேன். ஐயோ, அங்க வாயை திறந்தாலே குத்துவாங்கடி.
இப்ப நம்புறீங்களா? இன்னைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு நான் சொன்ன இடத்துக்கு நீங்க பணத்தோட வரணும். அப்படி வரலனா உங்க பொண்ணு பணத்தை நீங்க பாப்பீங்க, உங்க பணத்தை உங்க பொண்ணு பாக்கும், உங்க 2 பேரும் பணத்தையும் நான் பாப்பேன். என்னங்க என்ன ஆச்சு? முதல்ல ஒரு பணம்னா, ரெண்டாவது 2 பணம்னா, என்ன பணத்தை வச்சு பொருட்காட்சியா நடத்த போறாங்க. யார் யார சொன்னா? என்னையும் என் பொண்ணையும். அம்மாடி, என் பேர் அடிபடலையே. சந்தோஷப்படாதீ, அடுத்த போன் வந்தா உன்னையும் சொல்லுவாங்க. என்னடி பயமுறுத்துற? சார், இவன் எப்படியே சும்மா விடக்கூடாது சார். நாம உடனே போலீஸ்க்கு போயாகணும். ஏயா, போலீஸ் போலீஸ்னு சொல்லி என்ன அவங்கிட்ட மாட்டி விடவே பாக்குறியா? சார், நான் உங்க விசுவாசமுள்ள வேலைக்காரன். நான் சொல்றேன். நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். குழம்பாதீங்கயா, சட்டையை கிழிச்சுக்கணும் போல இருக்கு. போங்கய்யா, போங்கய்யா. அம்மா, எல்லாம் யாரு? ஒண்ணுமே இல்ல, யாருமே இல்ல. செட்டியார், நில்லுங்க இங்க. என்னது ஆளே இல்லாம ஆடுது மரம்? பெட்டியில பணம் இருக்கா? இருக்கு. திறந்து காட்டு. எதை? பெட்டிய. அத விவரமா சொல்ல வேண்டாமா? நிறைய பெட்டிய. என்னது தரன்னு பயமுறுத்துற? அப்ப நான் திறந்தேன், நீ பயந்துருவ. ஆனா அவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் பொட்டியில. பெட்டிய மூடு. அங்கேயே பெட்டிய வச்சுட்டு 10 அடி பின்னால போ. ஏன்பா, ஒரு மனுஷனுக்கு 6 அடி தானப்பா தேவை. எனக்கு 10 அடி தேவை. உன் உயரத்தை பொறுத்தது, ஓ இஷ்டம். போ பின்னாடி. சரி, 1 2 3 4 5 6 7 8 9 10. என்ன திருப்பி வேண்டி கிடக்குது? பின்னாடி திரும்ப. என்ன செய்ய போற? திரும்ப சொல்றேன். ஏன்பா எடுத்துட்டியா? ஐயோ, இன்னும் இல்லையா? ஏன்பா தம்பி, ஜேம்ஸ் பாண்டு சைபர் 7 என் பொண்ணு எங்கப்பா? நேரம் அவன் வீட்டுக்கு போ. உன் பொண்ணு அங்க இருப்பா. ஓடு, ஓடியா. இவ்வளவு நேரம் புரிஞ்சுட்டு வர ஓட முடியல. சார், சார், 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு சார். வெரி குட். ஆமா, மாலா எங்க? ஐயோ, அவன் மலை பங்களால இருக்கா. என்ன அப்படி செஞ்சுட்ட? அவ வீட்டுக்கு போலனா ராமராஜிட்ட போலீஸ்க்கு போன் பண்ணுவார். உடனே அவளை அனுப்பி வை. சரி சார். பெட்டி கீதா, என்னங்க பணத்தோட வந்துட்டீங்களா? ஐயோ மறந்துட்டேனே. என்னங்க? விடி, நான் போய் அந்த மாலா பொண்ணு சீக்கிரம் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். நமக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். இத வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடிடலாம். இத பாரு, அந்த பையன் வந்து கேப்பா, வெட்டிய கொடுத்துடாத. ஜாக்கிரதை போயிட்டு வாங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் தான் ராமநாதன் செட்டியார் பேசுறேன். மலை மலை, சீக்கிரம் புறப்படு. உங்க அப்பா 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டாரு. பணங்க சங்கர கிட்ட போனா அவங்கிட்ட கொடுத்துட்டியா? நான் என்ன இழிச்ச வேணா, என் பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி, சீக்கிரம் புறப்படு. உடனே வீட்டுக்கு போனா உங்க அப்பா போலீஸுக்கு போயிடுவாராம். நாங்களே வந்துட்டோம். நீங்க தானே மாலா? மிஸ்டர் ராமநாத செட்டியார் பொண்ணு தானே? ஏப்பா, உன் பேர் என்ன?
தானே இந்த பொண்ணை கடத்திட்டு வந்த? அதெல்லாம் சொந்த விஷயம், நாங்களே செட்டில் பண்ணிக்கிறோம். எதனா சொந்த விஷயம்? கையில என்ன? ஒண்ணுமில்ல சார். எடு. ஜீப்ல ஏத்து. 107. இந்த பொண்ணை ராமநாதன் செட்டியார் வீட்டுல ஒப்படைச்சிரு. ஐயோ சார் சார், நான் ஒரு தப்பும் பண்ணாத சார். எல்லாம் அவங்கதான் சார். என்னை விட்டுடுங்க சார். எல்லாம் அந்த செட்டியார் பண்ண வேலைதான் சார். ஒண்ணும் தெரியாதவன கையில துப்பாக்கி வச்சிருந்த. சார் சார் சார், ஐயோ கீதா கண்ணு, நான் இங்க மாட்டிக்கிட்டேனே. பெட்டியை கொடுக்க போறியா இல்லையா? ஏய், ஓடாது நெல்லு. இல்ல சுட்டுடுவேன். சாட்டப்பட்ட விஜயகுமார் என்பவர் ராமநாதன் செட்டியார் மகள் மாலாவை கெட்ட நோக்கத்துடன் கடத்தி சென்றார் என்பதும், அதற்கு தடையாக இருந்த தன் மனைவி கீதாவை சுட்டுக் கொன்றார் என்பதும் சாட்சியங்களால் தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு ஈபிகோ 367, 304 பிரிவின்படி 8 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. எனக்கு ஒரு கிளாஸ்
காசு இல்லடா. அப்படிதான் சொல்ல. காசு இல்லடா. காசு இல்ல. 100 மில்லியன். காசு இல்லடா. கழுத இருக்கா? சும்மா ஐயோ ஏமா இப்படியா காரை ஓட்டுறது? என்ன ஆச்சு பையனுக்கு? ஐயோ போயிட்டான் போல் இருக்கேன். ஐயோ என்னடி பண்றது? மூச்சு நின்னு போச்சான். போலீஸ் போனா மாட்டிக்க வேண்டியதுதான். ஐயோ அவன் ஆத்தாளுக்கு ஒரே பையன் அனுப்பிச்சிட்டீங்களே. கரெக்டா பொண்ணை பார்த்தா பாவமாகுது. ஏதாவது இருந்தா கொடுத்துட்டு போங்க. எவ்வளவு வேணுங்க? சும்மா 1000 ரூபாய் கொடுத்துரு. அவ்வளவு என்கிட்ட இருக்காதுங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதுதான். ஐயோ ப்ளீஸ். உஷா உன்கிட்ட எவ்வளவு பணம் வச்சிருக்க? என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு. எங்க கிட்ட மொத்தம் 300 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ். இந்தாங்க. உங்களை பார்த்தா பரதாமா தான் தெரியுது. பிரதர், நாட்டுல இப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? ஏண்டா குடிக்கிறதுக்கு காசு இல்லனா? சாகலடி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. இது என் தொழில் இல்லைங்க. நோட்டை உள்ள வைங்க. சார் இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு சும்மா போறீங்களே. என்ன பண்ண சொல்றீங்க? வர்றேன். யாரு இந்த ஆளு? சினிமா ஹீரோ மாதிரி வந்தாரு. சினிமால வர்ற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாரு. ஏய், நீ என்ன சினிமால வர ஹீரோயின் மாதிரி அந்த ஆளையே பார்த்துட்டு இருக்க? ஒரு டீ போடுப்பா. சுப்ரண்டியா என்ன தம்பி ஊருக்கு புதுசா? முதலாளி, என்ன இவன் மரியாதை இல்லாம நடந்துகிட்டான். உங்ககிட்ட மரியாதை கத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். இந்த எஸ்டேட் சூப்பரண்ட் உங்ககிட்டயே மரியாதை இல்லாம நடந்துட்டானா? யார் தம்பி நீ? யாருன்னு தெரியல. சொன்னாதானப்பா தெரியும். ஆமா யாரு? எதுக்காக தம்பி இங்க வந்திருக்க? ஒரு கொலகாரனை தேடி. ஓ, அதுக்கேப்பா இங்க வந்த?
இருக்கிற இடத்துல தானே தட முடியும். அப்படியா? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. செய்யறதையும் செஞ்சுட்டு பரிதாபப்படுறேன். இப்படி அடிக்கிறது என்னங்க கலாட்டா? தம்பி ஊருக்கு புதுசு போல் இருக்கு. நம்ம மாதவன அண்ணா இவர்தான் எங்களை குடிகாரங்கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அப்படியா? அப்பா நான் உங்ககிட்ட சொல்ல அவர் இவர்தான்ப்பா. அந்த தம்பியா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சமயத்துல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். சாருக்கு இவருக்கு ஏதாவது பிரசன்ட் கொடுத்து அனுப்புங்களேன். ஷூர் ஐயா, உண்மையிலேயே ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு. கொஞ்ச நாளைக்கு நான் இந்த ஊர்ல இருக்கணும். அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போச்சு. ஆமா, நீ எவ்வளவு படிச்சிருக்க? BA. தட்ஸ் குட். மாதவா சார், நம்ம ஆபீஸ்லயே இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடு. சாருக்கு சார், என் அக்கௌண்டன்ட் ஊருக்கு போனவன் திரும்பி வரவே இல்ல. இவனை என் வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிறேன்னு செய்யுங்க சார். மாதவன் சார், இவனை என் பங்களா கூட்டிட்டு வந்துரு. சரி சார். ஒன்னிடுவ ராஸ்கல். அடைச்சி போடா. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தியா? ஆமா முதலாளி, உங்க ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டதுன்னு ஓடியாந்தேன். ஜன்னல் வழியா யார பூச்சி ஓடுறான். யார் முதலாளி? ஓடுறவனை விட்டுட்டு என்ன வந்து கேளு. போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டுமா? தேவையில்லை, அவன் யாரும் நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ போய் இழுத்து புதிர் தூங்கு. சரி முதலாளி. என்ன கொலை செய்ய வந்தானே அந்த கொலைகாரன். அப்பா புரியலையா? யாரும் வரலையா? டேய், உன் துப்பறி இதெல்லாம் புத்தத்தோட வச்சுக்கடா. என் துப்பாக்கியோட விளையாடாத. அப்பா, என் கெப்பாசிட்டி பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்க கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆமா, உன்னை பெத்தம்பாரு அன்னைக்கே தெரியும். என் கெப்பாசிட்டி இவ்வளவுதான். கரெக்ட். இடிச்சது தெரியுமா? இருக்கு பையன். மிஸ்டர் விஜய், இன்னைக்கு தான் வந்திருக்க. அதுக்குள்ள உன் பேர் எப்படி தெரியும்னு பாக்குறியா? நீ எப்ப வந்த, எதுக்கு வந்த, எல்லாம் எனக்கு தெரியும். கால்ல எதனா காயம்? அது நடக்கும்போது கல்லடிச்சிருக்கு. இந்த காயம் எதனால, எப்பப்பட்டது, எப்படிப்பட்டது, எல்லாம் எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல முதலாளி. இது சரியில்லை. 1 2 1
யோசனையா விளையாடல? ஐயா ஐயோ ஐயோ என்னடி உதவி செஞ்சாரு, இன்னைக்கு உன் உயிரை காப்பாத்தினாரு. நீ பாட்டுக்கு அவரே பாத்துட்டு இருக்க. என்ன விஷயம்? அதுல இருக்கு. வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் அண்ணனும் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? சிங்கப்பூர்ல. அங்க நான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வந்து 4 வருஷம் ஆச்சு. இதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்கணும்? இனிமே உனக்கு தேவையானதை மட்டும் கேளு. சரி சார். ஷீலா, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் நீ போகல? போறேன்னா? ஏன் சார், எதை செஞ்சாலும் இடது கையால செய்றீங்களே, வலது கை விளங்காதா? இது பழக்கம். பென் ப்ளீஸ். யாருப்பா அது? என் வைஃப். இவ்வளவு அழகான மனைவியை விட்டுட்டு நீ எப்படி இருக்க? அவனை அழைச்சிட்டு வந்திருக்கலாமே. ஒரு சண்டாலே அவளை கொலை பண்ணிட்டான். நீ ரொம்ப துரதிருஷ்டசாலிப்பா. கொலையும் செஞ்சுட்டு அதிர்ஷ்டத்தை பத்தியா பேசுற? இதுக்கு என்ன அர்த்தம்? என்னை விட உனக்கு நல்லா தெரியுமே. Get out. உண்மை சுடுதோ? I say get out. போகத்தான் வந்திருக்கேன். ஆனா போறதுக்கு முன்னாடி